Hi guys, நான் தான் Austrian வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுனில் வண்டி எடுக்கிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கும்போது வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வச்சுக்கலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அப்புறமா எந்தெந்த இடத்துல தொடச்சி வைக்கணும் முக்கியமாக. ஏன்னா அது வந்து ஒரு சில இடம்லாம் துடைக்காமல் விட்டிங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபோல் சீல் பிரேக் ஆகிடும். இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, இதில் பிரச்சனையே கிடையாது இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டிக்கும் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த வண்டி வந்து கிக்கர் இருக்குது, இதில் வந்து கிக்கர் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் பேட்ரி டவுன் ஆகிற சுச்சுவேஷனில் வந்து கிக்கர் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வண்டி வந்து நான் போன லாக்டவுனில் வந்து இந்த வண்டி எடுக்கவே இல்லை. பட் கிக் பண்ணும்போது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இந்த வண்டி பேட்ரி டெட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்ரி செக்ஷன் வரும். இந்த பேட்ரி செக்ஷனை கட்டிட்டு அந்த வண்டியில் இருக்கிற பேட்ரி எடுத்து இந்த வண்டியில் இருக்கிற ப்ளஸ் மைனஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கிக் அடிச்சிடணும். கிக் அடிச்சிங்கன்னா இந்த வண்டியோட பேட்ரி ஒரு 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த வண்டியில் பேட்ரி என்னோட வண்டி பேட்ரி போட்டு அதுக்கப்புறமா செல்ஃப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா போன லாக்டவுனில் நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டி ஆன் பண்ணி விட்டு அப்படியே இதுவாகிடுச்சு. தென் வந்து வண்டி வந்து மிடில் ஸ்டாண்டில் இது நிற்க வைக்கலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு. இதில் வந்து மிடில் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ என்னதுன்னா மிடில் ஸ்டாண்டில் நிற்க வச்சிங்கன்னா அந்த ஆயிலு ப்ளஸ் அந்த இன்ஜின் ஆயில் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். அது ஒன்று வந்து நார்மலு. ப்ளஸ் வந்து அந்த ஃபோக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ஃபோக்ஸு, பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து ஒன் சைடாகவே இருக்கும் இந்த வண்டியில். ஸோ அது வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆயில் ஃபோக்ஸ் லீக் ஆகிறதுக்கான முன்னே பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக இந்த செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் இந்த செக்ஷனை மட்டும் 2 சைடு மட்டும் எப்பவுமே சுத்தம் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வீட்டிலே வச்சுருப்போம், ஒரு 2 வீக்ஸ் வச்சு வண்டி எடுத்த உடனே என்ன ஆகுனா இதில் இருக்கிற டஸ்ட்லாம் அக்யூமுலேட் ஆன டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய்ட்டு சீலை பிரேக் பண்ணிவிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வண்டி துடைக்கிறீங்களோ இல்லையோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் டிஸ்க்கு அப்புறமா அப்சைட் டவுன் ஃபோக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருங்க. ப்ளஸ் இந்த வண்டிக்கு ஒன்றும் அவ்வளோ மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. என்னதுன்னா வண்டி மட்டும் ஆன் பண்ணி வைங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ்க்கு மட்டும் கிக் அடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. இந்த வண்டிக்கு என்னதுன்னா கேடிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னதுன்னா, வண்டியை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு காட்டிடும் மேலே இன்ஜின் டெம்பரேச்சர். அது கரெக்டாக ஏறின பிறகு ஒரு 4000 RPMல அந்த வண்டி ரெவ் பண்ணிகிட்டே வச்சுருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அந்த டைனமோலேருந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். அது வண்டிக்கு பெரிய பேட்டரி, இது கொஞ்சம் சின்ன 9H நினைக்கிறேன், அது 12H வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல கரெக்டாக. மோஸ்ட்லி வீடியோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வண்டியை வச்சு நீங்கள் ரீல்ஸ் பண்ண போகிறீங்க, வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, வெளியே போக முடியாதுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணுங்கள். வண்டி கீ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி கண்டிப்பாக ட்ரெயின் ஆகிடும். போன லாக்டவுனில் பெரிய தப்பு நான் பண்ணது அதுதான். அப்புறம் வண்டி வந்து ஒன் சைடாகவே நான் வச்சுட்டு இருந்தேன். பெடாக் ஸ்டாண்ட் இருந்தும் நான் பெடாக் ஸ்டாண்டில் நிற்க வைக்கல. அது என்னடா போதுன்னு விட்டேன். பட் இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரே சைடில் இருந்ததுனால இந்த சைடு ஆயில் சீல் லீக் ஆகிட்டு எனக்கு உடஞ்சிச்சு, பெரிய பிரச்சனை. பெடாக் ஸ்டாண்ட் இருந்தால் பெடாக் ஸ்டாண்டில் நிற்க வைங்க. முக்கியமாக அதுதான் பெடாக் ஸ்டாண்ட் இருக்கிறது மோஸ்ட்லி பெஸ்ட்டு. ஏன்னா இப்போலாம் 2100 வந்து ஸோ வாங்கிடுங்க. பெடாக் ஸ்டாண்டில் நிற்க வைங்க. அப்போ தான் இந்த வண்டிக்கெல்லாம், ஏன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸு இந்த மாதிரி ஃபோக்ஸ்க்கெல்லாம் சைட் ஸ்டாண்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்எஸ்க்கெல்லாம் மிடில் ஸ்டாண்ட் வருது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆர்எஸ்க்கெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அப்புறமா R15 வச்சுருந்திங்கன்னா பெடாக் ஸ்டாண்டில் நிற்க வைங்க. ஏன்னா அது வந்து ஃபோக்ஸ் இப்படியே இருக்கும். பின்னாடி எல்லாம் மோனோ ஷாக்கில், இதெல்லாம் டபுள் ஷாக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மோனோ ஷாக்னால ஒரே சைடில் இப்படி இருக்கும். ஸோ அது வேறு ப்ராப்ளம் ஆகும். வேறு என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது இல்லை, அதான் நான் சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், அவ்வளோ ஒன்றும் மேஜரெலாம் ஒன்றும் இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைங்க, ஃபோக்ஸ் தொடச்சி வைங்க. பெட்ரோல் வந்து எப்பவுமே போட்டு வைங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறது வந்து சும்மா இப்போயே போய் முன்னாடியே வாங்கி வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அப்பப்போ ஐடியில் வச்சிங்கன்னா பெட்ரோல் வேலையிடும். தென் வேறு எதுவுமே இல்லை டிஃப்ரென்ஸு. காற்று அடிக்க முடியாது, ஆப்வியஸ்லி காற்று கிடையாது கடைங்கலாம். இருந்தாலும் இந்த சின்ன பாயிண்ட் தான், இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணணும் தான் நினச்சேன். முக்கியமாக அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். இதை வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் வச்சுருங்க. இதையும் சரி, பேட்டரி டெயின் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். இந்த பேட்டரி கட்டி கிக்கர் வண்டி எதனா இருந்துச்சுன்னா அதில் பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ. தேங்க்யூ, வணக்கம்.